நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஆம்லெட். இது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தோசை கரண்டியில் இல்லைன்னா பணியாரக்கல்லில் இல்லைன்னா குழிக்கரண்டி எதில் வேணாலும் நம்ம செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். தேவையான அளவு உப்பு வந்து இவ்வளோ இருந்தாவே போதும், ஜாஸ்தி தேவையில்லை. அடுத்து கருவேப்பிலை வேணுன்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னதாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சின்ன கப் மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதையை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எக்கை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நான் வந்து 2 எக்கு போடுறேன் இதுக்கு. இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சாஃப்டாக வரும். இப்போ வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நான் இப்போது நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து லைட்டாக நம்ம எண்ணெய் வந்து ஊற்றினா போதும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கீழே நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம அப்படியே திருப்பி போட்டாச்சு. இது வந்து நம்ம ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பச்சை மிளகாயோடு இருக்கிறதுனால அதோடையே சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நான் ஆம்லெட் எப்படி போட்டேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.